ஒரு ரெசிபி ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அது ட்ரெண்டிங் முடிஞ்ச அப்புறம் அதை ட்ரை பண்ணுறது தான் நம்மளுக்கு ட்ரெண்டிங். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா இது கூடால 1 வெங்காயம் அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு ரெண்டுமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் குக்கானா போதும். இந்த அளவுக்கு குக்கான அப்புறமா இது கூடால வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம், நீங்கள் மஷ்ரூம் எவ்வளோ வேணாலுமே எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். மஷ்ரூம் கொஞ்சம் குக்கான அப்புறமா இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம் நல்லா குக்கான அப்புறமா இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆர்வ கலரில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பால் சேர்க்கும்போது மறுபடியும் அது நல்லா திக்காயிட்டே இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், மைதா வந்து கம்மியாக சேர்த்தா போதும். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அது கூடால வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோன்னா தான் நல்ல க்ரீமியாக இருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அப்போவுமே நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இது கூடால வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லாஸ்ட்டு வீடு தான் ஒரு வீடு இருக்குது. நம்ம அந்த தெரு ஸ்டார்டிங்கில் போகும்போதே நம்ம மனசில் ஒரு படபடப்பு வரும். நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மாமியார் வீடு தாங்க. எவ்வளவு தான் மாமியார் வீட்டில் நம்ம ஜாலியாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு வாட்டியுமே அந்த வீடு நெருங்க ஒரு பதட்டம் நம்ம மனசில் வரும். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பால் சேர்த்து நல்லா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணின அப்புறமா ஃபைனலாக இது கூட வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் சீஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்திங்கன்னா சூப்பரான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆயிருங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு கேப்சிகம், பட்டாணி, வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வேணால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10 நிமிஷமே அதிகங்க, அது அளவு கூட ஆகாது. இது சப்பாத்தி கூடால செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஒருவேளை சப்பாத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ப்ரெட் கூடையுமே செம்மையாக இருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு தோசை தவாவில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை மேலே ஃபில்லிங்ஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் மட்டும் போதுங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த மஷ்ரூம் ஃபில்லிங்ஸை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.